6வது நாள் 5 நாள் முடிஞ்சிருச்சு. பாதி விபிஎஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? ஓகே. அப்போ நம்ம பாதி வழிகளை ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னும் பாதி வழியை நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள் 6க்கு வந்திருக்கோம். சரியா? ஓகே. இந்த ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச பாட்டு நம்ம பாடலாம். ஓகே, அடுத்து டக்குச்சுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நினைக்கிறேன். சில பேருக்கு தான் அது சர்ப்ரைஸ் கிடையாது. ஓகே, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டே. சரியா?
ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சாங் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, ஒரு கதையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. பைபிள் ஸ்டோரி, அப்புறம் ரியல் ஸ்டோரி. உங்களுக்குள்ளே இருந்து யாரோ வந்து ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. சரியா? ரெடியாக இருக்கிறீங்களா யாருன்னு பார்க்குறதுக்கு? ஓகே. சொல்லி கொடுக்குறவங்களுக்காக யாருன்னே நம்ம தெரியாது, அவங்களுக்காக நம்ம கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரியா? ஓகே. இப்போ வந்து சாங் சொல்லி கொடுக்குறதுக்காக வர போகிறாங்க. யார் சாங் சொல்லி கொடுக்க போகிறா, ஆக்ஷன் எப்படி போட போகிறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆக்ஷன் போட போகிறீங்க. நாங்களும் என்ன பண்ண போகிறோம்? அவங்கள பார்த்து தான் ஆக்ஷன் கற்றுக்க போகிறோம். சரியா? ஓகே. சரி. ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் டே. நம்ம இன்டர் பாய்ஸும் சீனியர் பாய்ஸும் வந்து பண்ண போகிறாங்க. ஆக்ஷன் தெரியலன்னா நம்ம யார் உங்கள் சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்டு கற்றுக்கலாம். சரியா? இயேசு கிறிஸ்து கானா ஊரில் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு போனாங்க. அந்த இடத்துல கப்பர் நகூமில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். ஏசப்பா என்ன நடக்குன்னு பார்ப்போமா? ஏசப்பா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக நம்ம பையனுக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவரே, என் குமாரன் மரண அவஸ்தையில் இருக்கா, நீங்கள் வந்து அவனுக்கு சுகம் தாங்களேன். நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆண்டவரே, அவன் சாகிறதுக்கு முன்னால் நீங்கள் அவனுக்கு வந்து சுகம் தாங்களேன். நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பயப்படாதே, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். எந்த மணி நேரத்தில் பிழைத்திருக்கிறான்? நேற்று 7ஆம் மணி நேரத்தில் உன் மகனுக்கு ஜுரம் சரியாயிற்று. ஓ, அதே நேரத்தில் தானே ஆண்டவரும் சொன்னாங்க 7ஆம் மணி நேரத்திலே அவனுக்கு சுகமாகும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அவருக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு. ஆம், ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
இந்த கதை புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிறோன்னா, நம்ம வந்து விசுவாசமாக எந்த காரியம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஏசப்பா கண்டிப்பாக அந்த காரியத்தில் நம்மளுக்கு வெற்றி தருவாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல விசுவாசமாக ஏசப்பா எந்த நேரத்தில் அந்த ஜெபத்துக்கு அந்த விண்ணப்பத்துக்கு ஏசப்பா எந்த நேரத்தில் பதில் கொடுத்தாங்களோ அந்த நேரத்திலே சுகமாயிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தது தான் தாமதமே தவிர, அந்த நேரத்திலே நம்ம எப்போ வேண்டுதலை ஏசப்பாட்ட கேட்கிறோமோ அந்த நேரத்திலே அவங்க சுகமாக இருக்கிறாங்க. இதே போல் 10th 12th ரிசல்ட்டுக்காக நிறைய அக்காமார் அண்ணமார் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒவ்வொன்றையும் ஏசப்பாட்ட ஒரு நேரத்தில் நம்ம கேட்கணும். ஏசப்பா எனக்கு நல்ல மதிப்பெண் நீங்கள் தருவீங்கன்ற விசுவாசம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். அதே போல் ஏசப்பா எனக்கு தருவாங்கன்னு நன்றி பலி ஏசப்பாவுக்கு செலுத்தணும். அது குறித்து ஓயாமல் கவலைப்படாமல் ஏசப்பாட்ட விசுவாசத்தோட எனக்கு நல்ல மதிப்பெண் தருவாங்கன்ற விசுவாசம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ கரெக்டாக டைம் எத்தனை? 10:10. எல்லாரும் இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்க. முட்டங்கால் போடுங்க. இப்போ மணி அவங்க ஜோம் பண்ணும்போது எத்தனாவது மணி வேலை? 7ஆம் மணி வேலை. இப்போ மணி 10:10. எல்லோரும் முட்டங்கால் போடுங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க பலவீனமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஒரு வேளை ஜோம்னிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? இப்போ விசுவாசிப்போம். ஏசப்பா கண்டிப்பாக இந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறாங்க? விடுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். நீங்கள் தான் ஜோம் பண்ண போகிறீங்க. அக்கா ஜோம்னல ஒரு நிமிஷம் உனக்கு டைம் தரேன். எதுக்காக, என்ன காரியத்துக்காக? ஒருவேளை ரிசல்ட்டுக்காக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், உங்கள் அண்ணன் அக்காவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் முதல்ல நீ என்ன செய்யணும்? இப்போ விசுவாசிக்கணும். இந்த 10:10க்கு நான் ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம்? அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் உண்மையாக சிரிக்காதீங்க, உண்மையாக ஏசப்பாவை பார்த்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். ஏசப்பா உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க? பதில் கொடுப்பாங்க. அப்படி பதில் கொடுத்த அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எல்லாரும் சாட்சி சொல்லணும். சொல்வீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஏசப்பா கண்டிப்பாக அற்புதம் செய்வாங்கங்கிறத விசுவாசிக்கீங்களா? நான் விசுவாசிக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சாட்சி சொல்ல வருவீங்க அப்படின்னு. சரியா? சரி, அடுத்து உண்மை சரி, இன்னைக்குரிய வசனம் பார்ப்போமா? தலைப்பு என்னது? சரி, வசனம் சொல்கிறேன், முன்னாடி சொல்லுங்க. தலைப்பு நம்பிக்கையின் வழி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. இன்னொரு தடவை சொல்லிட்டா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. 4:6 நம்பிக்கை வழி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. 6:4 நம்பிக்கையின் வழி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 32:5. சரி, அடுத்து உண்மை சம்பவம். கதை கேட்கலாமா? யாருக்கெல்லாம் ஸ்கூல் போகிறது பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? ஸ்கூலுக்கு போகிற ஒரு அக்காவை பற்றி தெரிஞ்சுப்போமா? தஞ்சாவூரில் 2002ஆம் ஆண்டு ஒரு அக்கா ஸ்கூல் போகிறாங்க. அவங்க வந்துட்டு பேர் டெல்சி. அவங்க பெற்றோர் வந்து மிஷினரி ஊழியம் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவோம், ஏசப்பாவை நம்புவோம், நம்பிக்கையை அவங்க வளர்க்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளாம் ஏதாட்டி வேணும்னா என்ன பண்ணுவோம்? அம்மா எனக்கு வாங்கித்தாங்க, எனக்கு வந்து பேட் வேணும், பால். ஆனால் என்ன பண்ணுறாங்க? எந்த விஷயம் வேணும்னாலும்
முதல்ல போயிட்டு ஏசப்பா எனக்கு வந்து நான் வந்து இது வேணும், நான் இதை ஆசைப்பட்றேன், போய் ப்ரேயர் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போய் பெற்றோர்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து இது வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஸ்கூலில் முத நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு என்ன கேட்பாங்க? நீ என்ன வந்து பண்ணுற, உன் பேர் என்ன, உன் ஆசை என்ன, அப்படி கேட்பாங்களா? அதே மாதிரி ஸ்கூலில் அவங்க ஆசிரியர் ஒன்று கேட்குறாங்க, நீங்கள் என்னவாக போகிறீங்க, உங்களோட ஆசை என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நான் கலெக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன். அப்போ இவங்க டேசி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு ஒரு மருத்துவர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், எனக்கு அதான் ஆசை. ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அதுக்கேற்ற மாதிரி அவங்க முயற்சி எடுத்து கடினமாக படிக்கிறாங்க. படிக்க அவங்களுக்கு வந்து அது நல்லா பிடிச்சிருக்கு, அவங்க வந்து அதே மாதிரி படிக்கிறாங்க. 12th எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நம்ம டாக்டர் ஆகணும் என்ன பண்ணுவோம்? ஏதாட்டி இன்ஸ்டியூஷனில் போய் படிப்போம். அதே மாதிரி அவங்களும் இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கடினமாக முயற்சி எடுக்காங்க. ஆனால் முறையாக அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. அவங்க பெற்றோரை பிரிஞ்சு போகிறதுனால அவங்களால இந்த மனசில் வந்து அவங்க தேடல் இருக்குது. ஐயோ நம்ம அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், ஒரு நாளுமே நான் பிரிஞ்சு போனதே இல்லை, இந்த தடவை முறையாக நான் வந்து பிரிஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்குது. கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. அவங்க வந்துட்டு தேடுறாங்க, ஐயோ நான் என்னுடைய பெற்றோரை பார்த்தா தான் என்னால் இப்போ முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்ஸ்டியூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மாதத்துலேயே ஒரு நாள் தான் வந்து பார்க்கணும். அவங்க பெற்றோர் வந்து ஊடையில் பார்க்கவே முடியாது. இவங்க சரி இதை தெரிஞ்சுமே நம்ம வந்து ஏசப்பாட்ட கேட்போம், நம்பிக்கையாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், இவ்வளோ நாள் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா நான் வந்து எங்கள் பெற்றோரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்றாங்க, வா உன்னைய வந்து மேம் கூப்பிடுறாங்க, வார்டன் கூப்பிடுறாங்க அப்படின்றாங்க. இவங்க ஐயோ நான் ஒரு தப்புமே பண்ணலையே, என்னை ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நம்ம அம்மா அப்பா நிற்கிறாங்க, எப்படி விட்டாங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் தான் பார்த்தா அன்றைக்கி வந்து அவங்க ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த வாரத்தில் உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதான் வந்துட்டு நான் உன்னை பார்க்கறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொன்னோம். இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, ஏசப்பா நம்மளுக்கு வந்து நம்ம கேட்ட எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, அப்போ வந்து நம்ம டாக்டர் கனவையும் ஏசப்பா வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உன் பெற்றோர் வந்து பிறந்தநாளில் நம்ம என்ன பண்ணுவோம்? புது ட்ரெஸ் போட்டு கேக் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு அவங்க பெற்றோர் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வந்துட்டு இவங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி தந்துட்டு போகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. இவங்க 12th எல்லாம் முடிச்சுட்டு இது எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நுழைவுத் தேர்வு எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ரிசல்ட் வெயிட் பண்ணால் நம்மளாம் என்ன ரிசல்ட் வெயிட் பண்ணுறோம்? இப்போ 10th 11th 12th ரிசல்ட் வெயிட் பண்ணுறப்போ ரொம்ப ஆர்வமாக இருப்போம்ல, அதே மாதிரி இவங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க, நம்ம ரிசல்ட் நல்லா வரும் அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ண சொல்ல பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே என்னாச்சு, அரசு கல்லூரியில் வந்து மார்க் வந்து நிறைய இருந்தால் தான் போக முடியும், ஆனால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு மார்க் இல்லை. தனியார் கல்லூரியில் போகிற அளவுக்கு மார்க் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மிஷினியாக தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம எப்படி வந்துட்டு எப்படி தனியார் கல்லூரியில் போக முடியும் அப்படின்றப்போ அவங்க அழுகுறாங்க, அம்மா அப்பா எனக்கு வந்து நான் எப்படி வந்து போக முடியும், எனக்கு உதவி செய்யுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் சரி நீ வந்து ஏசப்பாவை இது வரைக்கும் நம்பின, இனிமையை நம்பு, நீ ப்ரேயர் பண்ணு, உன் நம்பிக்கையை வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் இது வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவோ காரியத்தை கேட்டோம், ஏசப்பா பண்ணாங்க, நம்ம நம்பிக்கையாக இருந்து எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணுறாங்க. 4 நாள் கழித்து கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு வருது. அப்போது இந்தியாவிலேயே சிறந்த கல்லூரியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. அப்போ வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறாங்க, அப்பா நான் உங்களை நம்பினேன், உங்கள் நம்பிக்கையே எனக்கு வந்து வீண் போகலை, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க, இதே மாதிரி நான் நம்புவேன், எப்போவுமே நான் உங்களை பின்பற்றுவேன், நன்றி ஏசப்பான்னு ஜெபம் பண்ணி அந்த அக்கா டாக்டராக இப்போ இருக்கிறாங்க. கதை பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? என்ன கிடைச்சிச்சு அந்த அக்காவுக்கு ஆண்டவரை நம்பினதுனால? என்ன ஆசீர்வாதம்? யார் சொன்னா? டாக்டர் சீட் கிடைச்சிச்சு. டாக்டர் சீட் கிடைக்கிறது இந்தியாவில் ரொம்ப பெரிய விஷயம், அப்படிதானே? டாக்டர் சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக சில பேர் வருஷம் ஒவ்வொரு வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க, 2-3 வருஷத்துக்கு வெயிட் பண்ணிலாம் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை முழுசாக நம்பினதுனால அந்த அக்காவுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிச்சு. ரொம்ப அருமையாக நம்மளுக்கு இந்த கதையை சொன்ன அக்காவுக்கு கிளாப் பண்ணிடலாமா? சரி, தொடர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணாங்க, சாங் பாடுறதா இருந்தாலும் சரி, ஆக்ஷன் பண்ணதா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லி கொடுத்தாக்கா,
ஸ்கிட் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரொம்ப அருமையாக நீட்டாக பண்ணாங்க. எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாப் பண்ண போகிறோம். அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம், சரியா? அப்படியே உட்கார்ந்த இடத்துல நீங்கள் கண்ணு முடிக்கோங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் 6 ஆண்டவரே நாங்கள் காண செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேயாக நாங்கள் ஆண்டவரே இசப்பா நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணோம் இசப்பா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேலையும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே இசப்பா கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை அந்த பிள்ளைகள் கர்த்தாவே இசப்பா அதை ஆண்டவரே இசப்பா நல்ல முறையில் உம்முடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இசப்பா நிறைவேற்றிருக்கிறாங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல ஒரு தாளத்திற்காக ஆண்டவரே இசப்பா கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வருங்காலங்களிலே ஆண்டவரே இந்த பள்ளி படிப்புகளுக்கு பின்பதாக ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே இசப்பா அவர்கள் செல்ல இருக்கிற கல்லூரிகளிலே ஆண்டவரே இசப்பா இன்னும் அதிகமான ஆண்டவரே இசப்பா இடங்களிலே அவர்கள் உமக்கான ஊழியத்தை இதே போல நிறைவேற்றுகிறதுக்கு என் தேவன் கர்த்தாவே பிள்ளைகளை நீங்கள் அபிஷேகிங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இசப்பா வருங்காலங்களிலே ஆண்டவரே இந்த சிறுவர் ஊழியத்தை கனமாக நிறைவேற்றுகிறதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் கர்த்தாவே கிருபைகளை நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே இன்றைய தினத்தில் ஆண்டவரே இசப்பா வந்து இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அதற்கேற்ற வெகுமதியை கர்த்தாவே நீங்கள் கொடுங்க. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய அன்பிலும் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பிலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட என் தேவன் கர்த்தாவே இசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே கர்த்தாவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்க. ஆண்டவரே இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஓகே, நம்பிக்கையின் வழி அதானே இந்த தலைப்பு. ஓகேவா? என்ன கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு ஸ்கிட் மூலமாக? யாராவது சீனியர் இன்ட்ரு தவிர யாருக்கு ஜூனியர்லேருந்து யாராவது சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு என்ன ஸ்கிட் போட்டாங்க? ராஜாவின் மனுஷர் வந்து என்ன பண்ணாங்க? யார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க? ஏசப்பாட்ட வந்து கேட்டாங்க. எப்படி வந்து கேட்டாங்க? விசுவாசத்தோடு வந்து கேட்டாங்க. அந்த விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் ஏசப்பா கனம் பண்ணி அதே நேரத்தில் என்ன பண்ணாங்க? அவங்க கேட்ட காரியத்தை என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. ஓகேவா? அதே போல் இந்த அக்காவுடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணாங்க? அந்த அக்காவுடைய நோக்கம் குறிக்கோள்லாம் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஆண்டவரை என்ன பண்ணாங்க? அவங்க முழுமையாக என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. அவங்களுடைய சுயத்தை என்ன பண்ணலை? அவங்க நம்பலை. என்னால் இதை படிக்க முடியும், நான் இதை படித்து எழுதிடுவேன், எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, என்னால் எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ட்டு அவங்கள என்ன பண்ணலை? அவங்க மேன்மைப்படுத்தவே இல்லை. அப்படி தானே? ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது, என்னால் இது செய்ய முடியும், நான் செய்கிற மாதிரி என்னால் மற்றவங்களால செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை அப்படின்ட்டு உங்களுடைய சுயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை சார்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுயத்தை சார்ந்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க? விழுந்து போயிடுவீங்க. நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே தான் இருக்கணும்? ஏசப்பா மேலே தான் இருக்கணும். சரியா? ஏசப்பாவால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளை உயர்த்த முடியும். அவருடைய சித்தம் நம்மளுடைய நிறைவேறணும்னா அவரை நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாக நம்பணும். நம்மளுடைய சுயம் என்ன பண்ணக்கூடாது? நம்மளை அந்த நல்வழியை நல்ல ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணாது? கொண்டு சேர்க்காது. சரியா? ஓகேவா? ஜோமன் இல்லாமல் எல்லாரும் அப்படியே இருந்து முழங்கால் போட்டுக்கோங்க. நம்ம ஜோம் பண்ணி இந்த செஷனை நம்ம வந்து முடிச்சிடலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் 6 ஆண்டவரே நம்பிக்கையின் வழியை கர்த்தாவே இசப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இதன் மூலமாக ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே உங்கள் மீது நாங்கள் வைக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து ஆண்டவரே இசப்பா உங்கள் மீதிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே இசப்பா நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே இசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே இசப்பா நாங்கள் எங்களையும் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்பாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவரே உங்கள் மீது நாங்கள் வைத்து ஆண்டவரே நீர் நினைக்கிறபடி ஆண்டவரே இசப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே நீங்கள் தெரியாததை நீங்கள் சொல்லித்தாங்க. ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே இசப்பா நீங்கள் இன்னுமாக ஆண்டவரே பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கிளாஸ் டைமில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஆண்டவரே காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக எங்களோடு பேசுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு நீங்கள் கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
சரி, இன்னைக்கு மார்னிங் நம்ம அக்காமார் சொல்லி கொடுத்த சாங் பாடலாமா? ஆக்ஷனோட ரெடியா? ஓகே. மனுஷன் வேண்டுதல் கேட்டார் இயேசுவே, உங்கள் நம்பிக்கை கண்டு அற்புதம் செய்வார் இயேசுவே. தம்பி தங்கையே உன்னை தந்திடு, காப்பார் மறவாதே, நம்பிக்கை கொண்டிரு, காரியங்கள் வாய்க்கச் செய்வார், விரும்பும் ஜெயங்கள் தந்திடுவார். காரியங்கள் வாய்க்கச் செய்வார், விரும்பும் ஜெயங்கள் தந்திடுவார். இப்போ ஒரு புது பாட்டு நம்ம படிக்க போறோம். 8வது பாடல், வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வால். வவ்வால் யார்? வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழ தொங்குது வவ்வாலு, இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழ தொங்குது வவ்வாலு. ஆக்ஷன் பார்த்துடலாமா? அக்கா சொன்ன மாதிரி வவ்வால் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? எங்க இருக்கும்? மரன் மேல இருக்கும். சரி, வவ்வாலுக்கு இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு இந்த பாட்டு போட்டிருக்கு. வவ்வாலை எங்கேயாவது நம்ம சர்ச்சில் இப்படி பார்த்துருக்கீங்களா? லைட்டாக இருக்கும்போது பாலடைஞ்ச வீட்டில் இருக்கும், பூட்டியே கிடந்த வீட்டில் இருக்கும். வவ்வாலுக்கு என்ன பிடிக்காது? வெளிச்சம் பிடிக்காது. ஸோ இருட்டுக்குள்ள இருக்கிற அந்த வவ்வாலுக்கு வெளிச்சம் பிடிக்காது. அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை என்னதான் தான் இருக்கு, இருட்டாதான் இருக்குது. சரியா? நிறைய பேர் இருட்டு ரொம்ப பிடிச்சு போய் நிறைய பேருடைய லைஃப் இருட்டிலேயே இருக்குது. அப்படிதானே? சரி, எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஃபோனில் யாரெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்காக பர்சனல் ஃபோன்ஸ் வீட்டில். சரி, ஓகே. உங்கள் பேரண்டோட நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாலுமே சில ஆப்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? லாக் போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி தானே? லாக் போட்டு வச்சுருப்பீங்க. அதை நம்ம பேரண்ட் போய் பார்த்துடக்கூடாது. சில பேரோட வாட்ஸ்அப் சேட்டுக்கு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணியிருப்பீங்க? லாக் போட்டு வச்சுருப்பீங்க. சில பேரோட ஃபோனில் வந்து டார்க் தீம் வச்சுருப்பீங்க. கரெக்டாக? லைட் தீம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி எல்லா பசங்களோட ஃபோனும் என்னவாக இருக்குன்னா டார்க் அண்ட் தீமாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். லெட்டர்ஸ் மட்டும்தான் என்னவாக இருக்கும்? ஒயிட்டாக இருக்கும். சில பேரோட ஃபோனில் லெட்டர்ஸ் வந்து வெளியே இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணி வச்சுருப்பாங்க? குட்டி லெட்டர்ஸாக வச்சுருப்பாங்க. பைபிள் லெட்டர்ஸை விட என்னவாக இருக்கும்? ரொம்ப குட்டியாக இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? டிரான்ஸ்பரண்ட் ஆகக்கூடாது, நம்மளுடைய ஃபோன் இப்படி டைரெக்டாக பார்த்தா தான் தெரியணும், இப்படி பக்கத்தில் இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டார்க்காக தான் தெரியணுங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்க்ரீன் போட்டு
மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதோட அறிகுறி தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை இருட்டில் இருக்குது, வவ்வாலுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போல தான் இருக்குது. ஸோ எல்லாமே என்ன பண்ணதான் என்னவாக தான் இருக்கணும்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கணும். நம்ம சீக்ரெட்டாக என்ன பண்ண முடியாது, வாழக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லாமே என்னது, நீங்கள் எந்த இருட்டில் இருந்தாலும் ஆண்டவருக்கு வெளிச்சமாக தான் தெரியும். ஆண்டவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்குகிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா, இப்படி ஒரு டார்க் அண்ட் தீம், ஒரு இருட்டான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அதை என்ன பண்ணலை, விரும்பவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹலோ குட்டீஸ் என்ன பண்ணுறோம், மறைவான காரியங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை நம்ம யாரும் பார்க்காத மாதிரி செய்யணும்னு உங்கள் மனசில் ஒரு வேளை தோணுச்சு அப்படின்னா அந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சரியா? ஓகேவா? அவங்கள யார் பார்த்துட்ருக்கா? ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? நான் ஃபோன், நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய ஃபோன் எப்போவுமே என்னவாக தான் இருக்கணும், அன்லாக்காக தான் இருக்கணும். வெரி குட். அப்புறம் டார்க் அண்ட் தீம் வைக்கக்கூடாது. இருட்டு எதுக்கு அறிகுறி? சாத்தானுக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும். சரியா? ஃபோன்லேயே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்கணுமா, யாருக்கு இடம் கொடுக்கணும், ஏசப்பாக்கு இடம் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. சரியா? ஸோ டார்க் அண்ட் தீமை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே அந்த ஃபோனில் ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், உன்னுடைய பேரண்ட் எடுத்து வாசிக்கிற அளவுக்கு, ஒரு கண்ணு தெரியாதவங்க கூட எடுத்து இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்க்குறவங்க அளவுக்கு என்ன பண்ணணும், ஃபாண்ட் சைஸ் நீங்கள் வச்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி சீக்ரெட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சாத்தானுடைய கையில் தான் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு, அது ஒரு பெரிய அபாயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாத்தான் நம்மளை எங்கே கூட்டு போகிறான், நரகத்துக்கு கூட்டு போயிடுவான். சரியா? இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா. சரியா? பாடலாமா இந்த பாட்டை? வவ்வாலுடைய பாட்டு மூலமாக நம்ம இப்படி ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். சரி, ரெடியா? பாடலாமா? ஒளிஞ்சிருக்கும் வவாலு, தலைகீழே தொங்குது வவாலு, இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் வவாலு, தலைகீழே தொங்குது வவாலு. பாவ இருள் வாழ்க்க வேண்டாமே, வேத வசனம் காட்டு பாதையிலே செல்வோமே. காட்டு பாதையிலே செல்வோமே. உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். வவ்வாலு வவாலின் வாழ்க்கை நீ வேண்டாமே, வவ்வாலு வவாலின் வாழ்க்கை நீ வேண்டாமே, வாலு வவாலின் வாழ்க்கை நீ வேண்டாமே, வவ்வாலு வவாலின் வாழ்க்கை நீ வேண்டாமே. ஐயா, இனியால இனிமே நடக்க முடியலையா? ஐயா, இனியால இந்த ஊழியத்தை செய்ய முடியாதையா? ஐயோ, எனக்கு ரத்தமா வாந்தி வருதே, இனியால முடியலையே அப்படின்னு சொல்லி ஹாரி அண்ணன் முடியாத நிலைமையிலையும் அந்த பெரிய மலை மேலே மெதுவாக ஏறிட்டு இருந்தாங்க. எமில் அண்ணனை பார்த்து, அண்ணே இனியால முடியாது, என்னைய விட்டுருங்க, இனியால இந்த ஊழியத்தை தொடர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் எப்படி இருந்தாங்க? ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க, அப்படிதானே? அவங்களால மூச்சு கூட விட முடியாத நிலைமையில இருந்தாங்க. அவங்க கூட யாரெல்லாம் போனாங்க மலை மேல? யாரெல்லாம் போனாங்க? டாக்டர் புஷ்பராஜ் போனாங்க, ஏசானா போனாங்க.
எல்லாரும் என்ன பண்ணாங்க, மேலே சேர்ந்து போனாங்க. உடனே இந்த புஷ்பராஜா என்ன சொன்னாங்க, ஹரி பயப்படாத, நான் என்ன பண்றேன், உங்க கூட இருக்கேன், உங்களுக்கு தேவையான மருந்துகளை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் புஷ்பராஜ் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தேவையான சில மருந்துகளையும் கொடுத்தாங்க. மீண்டும் அந்த மலை மேல அந்த தளத்தை பார்க்கறதுக்கு, அந்த ஆதிவாசி கிராமத்தை பார்க்கறதுக்கு முதல் மிஷினரியான ஹாரி ஐயா கூட்டிட்டு மேலே போனாங்க. அங்க போன உடனே அந்த வீடு, அதாவது அவங்க தங்கியிருந்த அந்த பன்றி குடிசை இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு என்ன பண்ணாங்க, போனாங்க. போன உடனே அந்த வீட்டுக்கு எகோவா ஈரே அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணாங்க அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பன்றி குடிசைக்கு எகோவா ஈரே அப்படின்னு சொல்லி பேர் வச்சு என்ன பண்ணாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷினரிய அங்க தங்கி இருந்து ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அந்த பன்றி குடிசை அவங்க வாழ்ந்த அந்த ஆதிவாசி கிராமங்களுக்கு உள்ள இல்லாம, பன்றிலாம் ரொம்ப அருவருப்பானது அப்படிதானே, அதனால அந்த ஊரை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரத்துல இருந்தது. அங்கதான் இந்த மிஷினரி என்ன பண்ணாங்க, தங்க வைக்கப்பட்டாங்க. அது போக அந்த வீட்டுல உள்ள இருந்து வெளியே பார்த்தா என்ன தெரியும், உள்ள இருந்து வெளியே பார்த்தா என்ன தெரியும், வானம் தெரியும் அப்படிதானே. அந்த அளவுக்கு மிகுந்த ஓட்டையோட இருந்துச்சு. அந்த வீட்டில தான் அந்த அண்ணன் முதல்ல என்ன பண்ணாங்க, போய் அந்த குடிசை வீட்டில் தங்குனாங்க. அங்க பள்ளி பூராலாம் வரும். இதை நினைச்சு எமிலனை ரொம்ப வருந்தினாங்க. ஏசப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக இந்த ஊழியரை நாங்க அழைச்சிட்டு வந்தோம், ஆனா அவர் இங்க எப்படி தங்குவாரு, அவருக்கு ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இல்லையே, என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க எல்லாம் கூடி அவங்களால இயன்ற உதவியை செய்து அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணாங்க. ஆனாலும் அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிகுந்த வேதனையோட எமிலனை கண்ணீரோட என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குடிசைக்கு பின்னால அமர்ந்திருந்து என்ன பண்ணாங்கன்னா, நீண்ட நேரம் அழுதழுது ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசப்பா, இந்த தம்பிக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னாலும், இரவு வேலைகள்ல அழைச்சாலோ பகல் வேலையில அழைச்சாலோ, ஆதிவாசிகளுக்கு கேட்காத தூரத்துல இந்த தம்பி இருக்கா, அவனை எப்படி ஏசப்பா இந்த இடத்துல விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி அழுதழுது ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜோமன்ல ஒரு திருப்தியோட, ஏசப்பா இந்த இடத்துல இந்த ஊழியக்காரரை உங்களுடைய சித்தத்தின்படி உங்க கையில கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம், கிளம்ப போறோம், நீங்க தான் அவரை என்ன பண்ணணும், பார்த்து கொண்டுன்னு சொல்லி மிஷினரி ஹாரிஸ் என்ன பண்ணிட்டாங்க, அங்க விட்டுட்டு அவங்க சீக்கிரம் கிளம்புனாதான் மலையின் அடிவாரத்துக்கு என்ன பண்ண முடியும், சீக்கிரமா வர முடியும். இல்லைன்னா ரொம்ப இருட்டாயிரும், அவங்க மலையில இருந்து கீழே இறங்கவே முடியாது. இப்படி எல்லாரும் அங்க கூடி இருக்கும் போது அவங்க கூட வந்த அந்த புஷ்பராஜ் ஐயா எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திடீர்னு எமிலனை தேட ஆரம்பிச்சாங்க. எமிலனை எங்க போனாங்கன்னே தெரியல, எங்கேயோ இருந்து சத்தம் மட்டும் வருது. எமிலனை காணும்னு பார்த்தா அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குடிசைக்கு பின்னால ஒரு ஓரத்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பாவை நோக்கி கண்ணீரோடு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. இந்த ஹாரிஸ் இவ்வளோ வியாதியோட இவன் இந்த இடத்துல நாங்க விட்டுட்டு போறோம், நீங்க தான் பொறுப்பு ஏசப்பா, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க மாத்திரம் அவனை என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க என்னெல்லாம் வரும், பூரா, பாம்பு, விஷ மிருகங்கள் எல்லாம் வரும் சொன்ன, அப்படித்தானே சொன்னா இல்லையா? இதுக்கு மத்தியில இந்த ஊழியரை நீங்க பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. அப்போ கூட வந்தவங்க எல்லாரும் எமிலனை, சீக்கிரம் வா எமில், நம்ம சீக்கிரம் போனாதான் என்ன பண்ண முடியும், மலையில இருந்து கீழே இறங்க முடியும்னு சொல்லி அவர் துரிதப்படுத்தினதுனால அவர் கண்ணீரோட ஜபத்துடனே அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி அந்த மலையில இருந்து இறங்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல அந்த ஊழியர் என்ன பண்ணார் அப்படின்னா, பல கஷ்டங்களை பட்டாரு. ஏன்னா சரியான சுகாதாரம் இல்லாததுனால அங்க ரொம்ப என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சோர்வுற்றார். சரியான உணவு கூட கீழே இருந்து வரணும்னா அவர் கையில இருந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமா காலியா போயிடுச்சு, அவர் கொண்டு போன உணவுப் பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சமா காலியா போச்சு. அப்படி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருக்கு என்ன வியாதி இருந்ததுன்னா, ஆஸ்துமா வியாதி இருந்துச்சு. அது அவருக்கு மருந்து வாங்க கூட எங்க இருந்தா வரணும், மேலே மலையிலிருந்து கீழே தான் வரணும். கீழே வரும்பொழுது அவருக்கு மூச்சு விட வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வியாதியின் மத்தியில் அவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவருக்காக அங்க எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. இது போக இடையிடையே இந்த புஷ்பராஜ் ஐயா
அந்த அண்ணனுக்கு நல்ல சில மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு உறுதுணையா கூட இருந்தாங்க. இந்த வேலையில இப்படி போயிட்டே இருந்தது. நம்ம எமிலனை என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? பேராசிரியரா சாயர்புரம் போப் கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை நிமித்தமாக அவங்களும் என்ன பண்ண முடியல, தொடர்ந்து அந்த ஊழியக்காரருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியல. அவங்க கூட இருந்தவங்களாலும் அவருக்கு மலை மேல போய் பார்த்து அவருக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியல. இப்படி கடந்தது. அந்த மிஷினரிக்கு போய் சேர வேண்டிய மாதமா கொடுக்குற கொஞ்சம் வருமானமும் கொடுக்க முடியல. ஒரு மாதம் வந்துச்சு, 2 மாதம் கடந்துச்சு. அந்த மிஷினரி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப என்ன பண்ணாரு, ஆஸ்துமா வியாதியினால ரொம்ப கஷ்டப்பட்டாரு. தன்னுடைய உடல் ரொம்ப மெலிஞ்சவரா காணப்பட்டாரு. ஒரு சமயம் போன புஷ்பராஜ் ஐயா என்ன பண்ணாருன்னா, அவங்கள மெதுவா மலையில இருந்து கூட்டிட்டு கீழே வந்து தன்னுடன் தங்க வச்சு என்ன பண்ணாருன்னா சில மருத்துவ உதவிகளை என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இதை கேள்விப்பட்ட பி சாமுவேல் அவங்க மாமா என்ன பண்ணாருன்னா, சீக்கிரமா எமில் கிட்ட ஒரு நல்ல என்ன பண்ணணும், ஒரு இடத்த கண்டுபிடிச்சி இந்த மிஷினரிகளுக்கு தேவையான ஏற்பாடை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட என்ன பண்ணார் அப்படின்னா எமில் அண்ணனை அழைச்சாங்க. ஆனா எமில் அண்ணன் சொல்லிட்டாங்க, இப்பதான் காலேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்போ போய் அவங்கள மேல விட்டாங்க? மே மாசம் 30ஆம் தேதி என்ன பண்ணாங்க, மேல கூட்டிட்டு போனாங்க. அப்படித்தானே? எல்லாரும் சேர்ந்து எங்க போனாங்க? மே மாசம் 30ஆம் தேதி அங்க கிளம்புனாங்க. 2 மாசம் கழிஞ்சது. ஜூன் முடிஞ்சது, ஜூலை முடிஞ்சது. ஆகஸ்ட்ல என்ன பண்ணும், காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்படித்தானே? அப்படி அந்த புதிய கல்வி ஆண்டு ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப பிஸியா இருந்தாங்க எமிலனே. காலேஜுக்கு என்ன பண்ண முடியல, விடுப்புலாம் போடவே முடியல. என்ன பண்ணனே தெரியல. என்ன பண்ணன்னு தெரியாத நிலைமையில யோசிச்சுட்டே சாமுவேல் ஐயாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனாலும் தன்னுடைய முழு பலத்தோட என்ன பண்ணாங்க அப்படின்னா சனி ஞாயிறுல அந்த மலைக்கு போய் பார்க்கறதுக்கு என்ன பண்ணாங்க, கிளம்பிட்டாங்க. கிளம்பி அங்க போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட தங்கியிருந்து அந்த ஆதிவாசி மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அப்படி அவங்க அங்க தங்கி இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கீழே இறங்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, கீழே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மலையை விட்டு கீழே வந்தா சாயர்புரத்துக்கு போறதுக்கு என்ன இல்லை, பஸ் இல்லை. பஸ் இல்லைனாலே அந்த இரவுல என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. அடுத்த நாள் எங்க போகணும், காலேஜுக்கு போகணும். அப்படிதானே? பேராசிரியரா என்ன பண்ணணும், காலேஜுக்கு போகணும். கல்லூரிக்கு போகிறதுக்கு முடியல. உடனே யோசிச்சாங்க, சரி கல்லூரிக்கு ஒரு தந்தி அனுப்பிடுவோம், நாளைக்கும் லீவு போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு வேக வேகமா தன்னுடைய முதல்வருக்கு ஒரு தந்தி அனுப்புனாங்க. நாளைக்கு என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாது, நாளைக்கு நான் லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தியை அனுப்புனாங்க. அனுப்பிட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, லேட்டா தான் என்ன பண்ணாங்க அந்த ஊர்ல இருந்து சாயர்புரத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. கிளம்பல அந்த அண்ணனுக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இதுக்கிடையில இந்த முதல்வர் வந்து இந்த தந்தியை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்பட்டாரு. ஏன்னா இவன் எப்ப பாரு என்ன பண்றான், அப்படி லீவு போடுறான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஸ்கூல்ல லீவு போடுற டீச்சர் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்களா மாட்டாங்களா? திட்டுவாங்க. அப்படித்தானே? ஸ்கூலுக்கு டெய்லி ஒழுங்கா வரலன்னு என்ன பண்ணுவாங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது போல இந்த முதல்வர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த தந்தியை எடுத்துக்கிட்டு எங்க போனார் அப்படின்னா ஒய் நவமணி ஐயாவை பார்க்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அங்க போய் ஐயா நல்லா இருக்கீங்களா, நேத்து ஞாயிறு ஆராதனையில ரொம்ப அழகா நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னு சூப்பரா சொன்னீங்க. இந்த பிரசங்கம் வந்து உங்க பையன் எமிலுக்கு தான் என்ன பண்ணும், பொருத்தமா இருக்கும். அவன் பாருங்க நேத்து ஊழியத்துக்கு போயிட்டு இன்னைக்கு வர முடியாதுன்னு தந்தி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஒய் நவமணி ஐயாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இப்படி என்ன பண்றாங்க நம்ம கிட்ட, இந்த முதல்வர் கேட்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட அப்படியா அப்படின்னு கேட்கும்போது முதல்வர் அந்த தந்தியை எடுத்து காட்டினாங்க. இங்க பாருங்க உங்க பையன் இன்னைக்கு என்ன பண்ணல, காலேஜ்க்கு வரல அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இந்த கோவத்தோட என்ன பண்ணாங்க சொல்லிட்டு வேகமா முதல்வர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. ஒய் நவமணி ஐயா ரொம்ப கோவத்தோட உட்கார்ந்து இருந்தாங்க. கிரேஸ் அம்மையார் கதவுக்கு பின்னால இருந்து இன்னைக்கு பையன் வரும்போது என்ன நடக்கும்னு தெரியலையே, இவன் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அழுகியோட பார்த்துட்டே இருந்தாங்க. மெதுவா வீட்டுக்குள்ள யார் வராங்க, எமில் அண்ணன் சாயங்காலமா வீட்டுக்கு வராங்க. வரும்போது கூட அவங்க கூட பி சாமுவேல் ஐயா அவங்களும் வந்தாங்க. கூட ஒரு சில உடன் ஊழியர்களும் கூட வந்தாங்க.
வந்தது வராததுமா நவமணி ஐயா கேட்டாங்க, நீ ஏன் காலேஜுக்கு லீவுன்னு தந்தி அனுப்பிட்டு இப்படி காலேஜுக்கு போகாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை கேட்டோன்னே எமிலனனுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, எதையுமே எதிர்பார்க்காம சாமுவேல் ஐயா நவமணி ஐயாவை பார்த்து கேட்டாங்க, உங்க பையனை நீங்க முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க, அவன் தேவனுக்காக ஊழியம் செய்யட்டும் சொல்லி எதுவுமே ஏத்து பேசாம டக்குன்னு கேட்டாங்க. இதை கேட்டோன்னே நவமணி ஐயாவுக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம வீட்டில் வர ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை, இவன் போயிட்டு வர காலேஜ்ல இருந்து கொடுக்குற அந்த சம்பளம் தான் நமக்கு போதுமானதா இருக்கு, இப்ப இவனையும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அனுப்புறதா அப்படின்னு சொல்லி அந்த ஐயா கொஞ்சம் திகச்சு பார்த்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய மகள், மூத்த மகளோட பேர் என்னது? மூத்த மகளுக்கு என்ன பேர் வச்சாங்க? பிளாட்டினா. அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்கன்னா, முன்னால வந்து அவங்களும் அவங்க கணவனார் பேர் வந்து சத்யா, சரியா? அவங்க ரெண்டு பேர், அவங்க கணவனார் பேர் வந்து விசுவாசம் சத்யா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய மாமா பார்த்து சொன்னாங்க, இந்த வீட்டுக்கான பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம், எமிலன் என்ன பண்ணட்டும், ஊழியத்துக்கு போகட்டும் சொல்லி முன் வந்து சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா கொஞ்சம் யோசிக்காம, சரி தன்னுடைய பையன் போயிட்டு வரட்டும் சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில மனசோட அதை ஒத்துக்கொண்டாங்க. இப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணணும், முழு நேரமா ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், பணி செய்யறதுக்கு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்த கையோட 1967 செப்டம்பர் மாசம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேரா போய் தன்னுடைய முதல்வர்கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நீட்டினாங்க. 1967 செப்டம்பர் மாசம் போய் தன்னுடைய முதல்வர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க. கொடுத்த கையோட நேரா வந்தாங்க. வேக வேகமா தன்னுடைய நண்பர் சுவிசேஷ குழுவுக்காக தான் என்னன்னா காரியம் செய்யணுமோன்னு சொல்லி வேக வேகமா ஒரு நாள் ஒரு மணி துளி கூட நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லி கடவுளுக்காக என்ன பண்ணாங்க, செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஜப குழுக்களுக்கும் போய் அவங்களுக்கு தேவையான காரியங்களை சொல்லி அவங்களை ஜெபிக்க ஊக்கப்படுத்துவதிலையும், அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுலையும் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. தன்னுடைய நேரம், உழைப்பு எல்லாவற்றையும் திறமைகளையும் ஆண்டவருக்காக செலவு செஞ்சாங்க. அது மாத்திரம் அல்ல, அநேக பாடல்களை பாடி தேவ நாமத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா மகிமைப்படுத்தினாங்க. இதை பார்த்த சாமுவேல் ஐயா அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா, FMBB அதாவது நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் பொது காரியதரிசியா முழு நேர பணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, நியமிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பொறுப்பு கூடிட்டு முழு நேரமா ஆண்டவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பல இடங்களுக்கு சென்று அதுக்கான தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரம் அல்ல, எப்படியாவது அந்த பெரிய மலைக்கு இன்னும் ஆள் ரெடி பண்ணல. அந்த ஹாரிஸ் வேற ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் யாரையாவது அனுப்பணும்னு சொல்லி ஒரு சில கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தன்னுடைய ஜப குழுவினரோட அங்க போய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணலான்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு மிஷினரி குழுவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி தொடர்ந்து அதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. அது மாத்திரம் அல்ல, அவங்க இந்த FMBBக்காக முதல்ல சாயர்புரத்துல பிரஸ் தெருவில் ஒரு வீட்டை வந்து என்ன பண்ணாங்க, வாடகைக்கு எடுத்தாங்க. மாதம் 15 ரூபாய்க்கு பிரஸ் தெருவில் போப் கல்லூரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு, சரியா? அங்க பிரஸ் தெருவில் அங்க வந்து ஒரு மாடி வீட்டை என்ன பண்ணாங்க, வாடகைக்கு எடுத்தாங்க 15 ரூபாய்க்கு. அங்க முதல்ல நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவினுடைய அலுவலகம் என்ன பண்ணிச்சு, தொடங்கப்பட்டுச்சு. இன்னும் அந்த பிரஸ் தெருவில் அந்த வீடு அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட சொந்த இதுல இப்பவும் என்ன பண்ணுது, இருக்கு. அந்த அலுவலகத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இருந்தது மாத்திரம் அல்ல, அநேக காரியங்களை செய்யணும்னு நிறைய புத்தகங்கள், நிறைய காரியங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா வேகமா செயல்படுத்தினாங்க. அது மாத்திரம் அல்ல, அவங்களுடைய முக்கிய நோக்கமான போ அல்லது அனுப்பு அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு 1965 அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க. அதுக்கென்று ஒரு அடையாள சின்னத்தை ஏற்படுத்தினாங்க. போ அல்லது அனுப்பு அப்படிங்கிற இதுல 1965 ஒரு அழகான அடையாள சின்னத்தை என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. அது மாத்திரம் அல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து 9/9/1968
அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனையும் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ல பண்ணாங்க. இப்போ ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவா என்ன பண்ணுச்சு, 9/9/1968 அது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. மேலும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய பேச்சு, நடை, எழுத்து, கட்டுரைகள், கவிதைகள், பாடல்கள் என எல்லா விதத்திலையும் ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி எல்லா விதத்திலையும் என்ன பண்ணாங்கன்னா உழைத்து என்ன பண்ணாங்க, ஊழியம் செஞ்சாங்க. இப்போவும் அவங்களுக்கு யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த பெரிய மலையில ஊழியம் செய்யணுங்கிற தாகம் இருந்ததுனால மெட்ட முகிலாகத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணாங்க, நிலம் வாங்கினாங்க. மெட்ட முகிலாகத்துல மிஷினரிகள் தங்குவதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணாங்க, நிலம் வாங்கினாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு பணித்தளத்தை என்ன பண்ணும், அந்த மிஷினரிக்கு என்று ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி முழங்காலே நின்று ஜெபித்து அதுக்கான ஏற்பாடுலையும் என்ன பண்ணாங்க, செய்தாங்க. யாருக்காய் வாழ்கிற நீ அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடலை பாடி அநேகர் மத்தியில திருச்சபைகளுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. அது மூலமா நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு ஆரம்ப காலத்துல வளர்றதுக்கு மிகவும் என்ன பண்ணாங்க, உறுதுணையா இருந்தது. யாருக்காய் வாழ்கிறாய் நீ அப்படிங்கிற ஒரு பாடலை என்ன பண்ணாங்க, பாடி அநேகர் மத்தியில இந்த ஊழியத்தை பத்தி என்ன பண்ணாங்க, எடுத்துரைத்தாங்க. நாம எல்லாரும் ஏசப்பாவுக்காக என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும், அவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அறிவிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நோக்கோடு என்ன பண்ணாங்க, பிரயாசப்பட்டு என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. அது மாத்திரம் அல்ல, இதற்காக 1969 மே 5 பலி எங்கே அப்படிங்கிறதுல முதல்ல வானொலியில என்ன சொன்னாங்க, கர்த்தருடைய நற்செய்திய அறிவிச்சாங்க. அப்பொழுதும் யாருக்காய் வாழ்கிற நீ அப்படிங்கிற பாடல் என்ன பண்ணுனா அந்த இதுல ஒளிபரப்பப்பட்டது. 1969 மே 5 என்ன பண்ணாங்க, பலி எங்கே அப்படிங்கிறதுல வானொலியில என்ன பண்ணாங்க, ஒரு சிறப்பான செய்தி கொடுத்தாங்க. இதன் மூலமா நம்மளுடைய பகுதியில அநேகருடைய உள்ளங்கள் என்ன பட்டுச்சு, தொடப்பட்டது. இயேசுவுக்காக அர்ப்பணிச்சு அநேக ஜப குழுக்கள் என்ன பண்ணிச்சு, உருவாச்சு. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, ஓடிட்டே இருந்துச்சு. இதுலயும் ஒரு வாரம் கூட தவறாம பெரிய மலைக்கு போய் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுவதில் என்ன பண்ணாங்க, அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில கடமையா கொண்டிருந்தாங்க. இப்படி போய் கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையில 1969 மே 14 அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, திருமணம் நடைபெற்றது. 1969 மே 14 அந்த அக்காவுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த அண்ணனுக்கு திருமணம் நடைபெற்றது. அந்த ஆன்ட்டியோட பேரு ஆனந்தி. சரியா, எம்எல் அண்ணனோட மனைவி பெயர் என்னது, ஆனந்தி. சரியா, 1969 மே 14 அவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. உங்க மனைவி பெயர் ஆனந்தி. இவங்களுடைய திருமணம் தூத்துக்குடியில ரொம்ப சிறப்பா என்ன பண்ணுச்சு, நடைபெற்றது. இந்த ஆனந்தி அக்கா வீட்டுல ஆனந்தி அக்கா தான் மூத்த மகள். அவங்க அப்பா அவங்களுடைய மேரேஜுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இறந்து போனதுனால அவங்க வீட்லயும் நிறைய பெண் பிள்ளைகள் இருந்ததுனால அங்க உள்ள பொறுப்பு யார்கிட்ட வந்துச்சுன்னா எமில் அண்ணங்கிட்ட வந்துச்சு. அவங்களும் அந்த குடும்பத்தையும் முன்னின்று என்ன செஞ்சாங்கன்னா நடத்தி சென்றாங்க. அது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே 1969 மே 14 அவங்களுடைய தங்கச்சி இரட்டை சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க பேர் என்னது, ஹெப்சிபா, பியூலா. அவங்க 2 பேருக்கும் அதே தினத்துல சாயங்காலம் சாயர்புரத்துல வச்சு என்ன பண்ணிச்சு, கல்யாணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. காலையில எமிலண்ணனுக்கு கல்யாணம், சாயங்காலம் சாயர்புரத்துல ஹெப்சிபாக்காவுக்கும் பியூலாக்காவுக்கும் கல்யாணம் சொல்லி நியமிக்கப்பட்டிருந்துச்சு. காலையில புதுமண தம்பதிகளா தூத்துக்குடியில கல்யாணத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் ஹெப்சிபாக்கா பியூலாக்கா கல்யாணத்துக்கு சாயர்புரத்துக்கு போனாங்க. அப்போ அங்க ஹெப்சிபாக்காவோட மாப்பிள்ளை என்ன பண்ணாங்க, நல்ல கொட்டு மேலத்தோட போட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த மாப்பிள்ளைய வரவேற்றாங்க. ரொம்ப சந்தோஷமா குதூகலமா அந்த இடத்துல இருந்துச்சு. பியூலாக்கா மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சாயங்காலம் 5 மணி ஆச்சு, ஆலயத்துக்கு போகணும், கல்யாண ஆராதனை நடத்தணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. 5 மணிக்கு பியூலாக்காவுக்கு நியமிக்கப்பட்ட மாப்பிள்ளை வரல. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அப்போ
ஃபோன் கிடையாது, போய் கேட்டு வரணும்னா நடந்து தான் போகணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாப்பிள்ளை வருவாங்கன்னு சொல்லி, அந்த மாப்பிள்ளை வீட்டார் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, வரவே இல்லை. பார்த்துட்டே இருக்காங்க, எப்போ வருவாங்க, இந்த ஆராதனை நடக்கணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த பியூலாவுக்காக நியமிக்கப்பட்ட மாப்பிள்ளை வந்தாரா வரலையான்னு மதியானம் பார்ப்போம். சரி, நம்ம இங்கே இருக்கோம்ல, இப்போ அந்த சர்ச்சை வந்து எப்போ அடிக்கல் நட்டினாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சவங்க எந்திரிச்சு நின்று பதில் சொல்லணும். ஐயா ஏற்கனவே ஒரு நாள் மெசேஜில் கூட சொன்னாங்க, அந்த அடிக்கல் நட்டினது கூட அதில் இருக்குது, சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. எந்திரிச்சு சொன்னால் தானே எனக்கு கேட்கும். தப்பு. உட்காந்துட்டு யாரும் பதில் சொல்லக்கூடாது, எந்திரிச்சு. ஏப்ரல் இல்லை, தப்பு. ஐயா அவங்க பேர் கூட சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் அவுட்னு கிடையாது நீங்கள். சரி, எப்போ அடிக்கல் நட்டினாங்கன்னா 13/4/1925 எப்போ? 13/4/1925. இதை வந்து யார் அடிக்கல் நட்டினாங்க, பிரதிஷ்டை பண்ண அந்த பேராயர் பேர் வந்து நார்மன் H. டப்ஸ். அங்கே வந்து NH டப்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் அந்த அடிக்கலில். சரியா? யார்? நார்மன் H. டப்ஸ். சரியா? இதுதான் நம்முடைய ஆலயத்துக்கு அடிக்கல் நட்டி பிரதிஷ்டை பண்ணின பேராயர். சரியா? அப்புறம் இப்போ எமில் ஜெபசிங் ஐயாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அப்பா பேர் என்ன? ஒய் நோமனி ஐயா என்னவா இருந்தாங்க? அந்த குருவானவர் நம்ம ஆலயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? பணி புரிஞ்சிருக்காங்க. சரியா? எப்போன்னா 33 35 தானே? 1933 1935 வரைக்கும். யார்? ஒய் நவமணி ஐயாவும் கிரேஸ் அம்மையாரும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். ஜெபம். அன்புலே இயேசப்பா, இந்த அருமையான மதியான நிலை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் ஆண்டவரை 6ஆம் நாளுக்கு கடந்து வர கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட பாடல்கள், கதைகள், வசனம் மூலமாய் நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இன்னைக்கு நீர் கற்றுத்தந்த வழியான நம்பிக்கையின் வழியிலே கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட கதைகள், வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. இந்த சத்தியங்களை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே இயேசப்பா, சிறு பிள்ளைங்களுடைய உள்ளத்திலும் உம்முடைய நம்பிக்கை காணப்படட்டும் அப்பா. அவர்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற வழியிலே நடந்து வர நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசப்பா. அதுக்கேற்ற தகப்பன நல்ல கால சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்க. பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. நாங்கள் கற்றுக்கொண்டது போல தகப்பனே இயேசப்பா, வழி இதுவேங்கிற தகப்பனே இயேசுவே ஆண்டவர் உம்முடைய வழியில நாங்கள் நடக்குவதற்கும் தகப்பனே, எங்களுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி இயேசப்பா துதித்தலுடனே தகப்பனே இயேசப்பா அந்த வழியில நாங்க கடந்து தகப்பனே இயேசப்பா ஜெபத்துடனே நீர் கொடுக்கும் ஆலோசனையில தகப்பனே இயேசப்பா நம்பிக்கையோடு வழி நடத்தி செல்ல தகப்பனே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய தயவுனால தகப்பனே இயேசப்பா எங்களை நீங்க முழுமையாய் மறைத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் தகப்பனே இயேசப்பா ஏனோ தோனா என்று அல்ல தகப்பனே இயேசப்பா, நீர் காட்டும் ஆண்டவரே இந்த வழியில தகப்பனே இயேசப்பா உண்மையோடு நடந்து செல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தொடர்ந்து தகப்பனே எல்லா வேலைகளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நீ சொல்லும் நான் கேட்பேன், நீ காட்டும் வழி நடப்பேன். வழி தெரியாமல் நான் திகைக்கும் போது இயேசுவே வாரும் என் கரத்தை பிடியும். தீங்கான பாதை நான் சென்று விடாமல் உம் சத்தம் கேட்க என் செவிகள்